கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் 7 மாதங்களை கடந்து 8வது மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாக இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். இந்த மாதத்தில் நம்முடைய வாக்கு தத்துவத்தை வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தம்முடையவரிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் அன்பு உள்ள தேவன். அன்புள்ள இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரிடத்திலே ஆரம்பத்தில் எப்படி ஒரு அன்பு வைத்தாரோ முடிவு பரியந்தம் அதை அன்பு வைத்திருந்தார். அருமையான தேவ ஜனமே, நாம் நம்முடைய இந்த உலகத்திலே பலரோடு பழகுகிறோம், பலரோடு பேசுகிறோம். நம்மிடத்திலே ஒரு காலகட்டத்திலே நல்ல அன்பாக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த அன்பு மாறிவிடுகிறது, அது தணிந்து போய்விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் ஆரம்பத்திலே தன்னுடைய சீஷர்களாக இருக்கட்டும், தம்முடையவர்கள் அவரோடு கூட இருந்த அருமையான தேவ ஜனங்களோடு அவர் ஆரம்பத்திலே எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல அவர் அன்பு வைத்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்திலே நாம் வாக்கு தத்தத்தை எப்படி எடுக்கலாம் என்று சொன்னால், இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் உங்களை நாம் அநேகர் நேசிக்கலாம், அநேகர் ஆரம்பத்தில் நேசித்திருக்கலாம், நினைக்கலாம் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நன்றாக இருந்தார்களே, இந்த நாளில் என்னிடத்தில் சரியாக பழகிறது இல்லையே, பேசுறது இல்லையே. ஒருவேளை நினைக்கலாம் என்னோடு கூட நன்றாக அன்பாக இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லையே, என்னிடத்தில் இல்லையே, அவர்கள் கடந்து சென்று விட்டார்களே அல்லது மரித்து விட்டார்களே, அவர்கள் வேறு காரியங்களிலே சிக்கி விட்டார்கள் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அன்பு வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறதுனாலே அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பு மாறாததாய் இருக்கிறது. உண்மையாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த கூட 3.5 வருடம் பழகின யூதாஸ் என்கிற ஒரு நபரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பணத்திற்காக 30 வெள்ளிக்காசுக்காக தன்னோடு கூட இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். காட்டி கொடுத்தார். எப்படி காட்டி கொடுத்தார்? வந்து முத்தமிட்டு அவர் சொல்லுகிறார், நான் யாரை முத்தமிடுகிறோனோ அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். வந்து முத்தமிட்டு அவரை காட்டி கொடுக்கிறார். அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து, துரோகியே, இப்படி என்னை காட்டி கொடுத்து விட்டே என்று சொல்லவில்லை, மாறாக சிநேகிதனே என்று சொன்னார். அன்பு தேவ ஜனமே, நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்த அந்த ஒரு நபரையும் சிநேகிதனே என்று சொல்லி அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது இன்னொரு நபர் பார்க்கும் பொழுது பேதுரு. அவரோடு கூட அதிகமாக யூதாசை காரியத்தை விட அதிகமாக அவரோடு கூட இருந்த அந்த பேதுரு, அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், 3 முறை மறுதலித்தார், சபித்தார், சத்தியம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த பேதுரு அந்த மறுதலித்து முடித்த உடனே இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே மனம் கசந்து அழுதார். ஆண்டவரே, உம்மை நான் மறுதலித்து விட்டேன் என்று சொல்லி அழுது மீண்டும் ஆண்டவரை விட்டு அவரிடத்துல நான் எப்படி சேர்வேன், எப்படி நான் அவரை தேடுவேன் என்று சொல்லி ஒரு துக்கத்திலே அவர் மீன் பிடிக்க போகும் பொழுதுதான் அங்கிருந்த எல்லா சீஷர்களையும் இயேசு கிறிஸ்து தேடி வந்து, பிள்ளைகளே என்று சொல்லி அவரிடத்துல வந்தார். அதே அன்பை தன்னுடைய சீஷரிடத்தில் அவர் காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் மாறாது. இயேசு கிறிஸ்து ஒருவரை நேசித்தால் அவருடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை நேசித்தால் ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அன்பான தேவன், அன்பான இயேசு கிறிஸ்து உங்களுடைய வியாதியின் காரியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய போராட்டமான காரியமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து மாற்றவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாததாக இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா?
வெளிப்படுத்தல சொல்கிறார், ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய் என்கிற குறை உண்டு. அன்பு தேவ ஜனமே, நாம் இயேசுவை எப்படி நேசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நம்மை மாறாத அன்பை காண்பிக்கிறார். நாம் பதிலுக்கு அவரை எப்படி நேசிக்கிறோம்? நேசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சீஷர்களோடு கடைசி வரையிலும் ஒரே மாதிரியான அன்பை நீர் வைத்திருந்தீர். நாங்களும் உங்களை நாங்கள் அதிகமாய் நேசிக்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு அன்பு காண்பிக்க யாரும் இல்லை, அன்பு காண்பித்தவர்கள் என்னை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனால் நீர் சொல்லுகிற காரியம், நீர் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதிலும் இல்லை என்று சொல்லுகிற அருமையான இந்த வேத வசனத்தின்படி இந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், பரத்திலிருந்து அற்புதமாய் தேவன் நீர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.